நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்ததை ரத்து செய்ய கோரி 17 நாட்களாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என்று போராட்டக் குழுவினரை மாவட்ட வருவாய் அலுவலர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. மதுரையில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை இன்று சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும், செவ்வாய்க்கிழமை டெல்லி சென்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து மனு அளிக்க தமிழக பாஜக தலைவர்கள் ஏற்பாடு செய்துள்ளதாக போராட்டக் குழுவைச் சேர்ந்த சுரேஷ் ஆறுமுகம் தெரிவித்தார். தொடர்ந்து தான் இருக்கு. போராட்டத்தோட முடிவு அந்த தடை கிடைச்சாதான் இந்த போராட்டத்தோட முடிவு. முக்கியமான கோரிக்கை இமிடியேட்டா இந்த திட்டத்துக்கான தடை ஆணை பிறப்பிக்கணும். கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாட்டில் இந்த நெடுவாசல் சுற்றி வட்டார பகுதியில் அறிவித்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் திட்டம் தடை கைவிடப்படுகிறது. இரண்டாவது, அந்த போர் போட்ட அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கெல்லாம் அந்த லேண்டை திருப்பி கொடுக்கணும். அந்த போர்வெல்ல மூடணும். நிறைய ஓப்பனில் இருக்குது. அது எங்களுக்கு நிறைய மாசு அதிகமாகுது. அதனால் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். தமிழக அரசின் நோட்டீஸ் சட்ட போராட்டத்திற்கு போதுமானதாக இல்லாததால் போராட்டத்தை தொடருவதாகவும், தங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை என்றும் போராட்டக் குழுவை தேர்ந்த செந்தில்தாஸ் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கை வரும் வரை இளைஞர்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். அவங்க உடனே கைவிட்டுருவாங்கன்னு நம்பணும். அவங்க தடை விட்டுருவாங்கன்னு நம்பணும். அவங்களும் எங்களை யாரும் கோபமாவோ இல்லை ஒரு சரியான அணுகுமுறை இல்லாமலும் எங்களை அணுகலை. எங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் சட்டப்படி பார்த்தா அவங்க கொடுத்த அறிக்கை எங்களுக்கு சட்டப்படி அது சட்ட வல்லுநர்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் கேட்டபோது, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கிட்ட நாங்கள் அதை பற்றி விசாரிக்கும் போது அது சட்டப்படி நாங்கள் அதுக்காக போராட முடியாது. அந்த ஒரு ஆணையை, அந்த ஒரு நோட்டீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு சட்டப்படி அது செல்லுபடியாகாது. ஒரு சட்டம் இயற்றினா தான் இது எங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுனால நாங்கள் இந்த தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை கையெழுத்து கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்கு பின்னாடி இருக்குது. கண்டிப்பாக எங்கள் கூட தான் இருக்காங்க. யாருமே எங்களுக்கு எந்த பிரிவினையும் கிடையாது. நாங்கள் இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம். அத்தனை பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எந்த ஒரு சின்ன பிரிவினை கூட எங்கள் கிராமத்தில் கிடையாது, சுற்றுவட்டார கிராமத்தில் கிடையாது. முதலமைச்சருக்கு எங்களை கூப்பிட்டு சிறந்த முறையில் எங்களை உபசரித்து நல்லபடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சட்டப்படி இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறது மத்திய அரசு. ONGC நிறுவனம் மற்றும் அந்த ஜெம் லேபரேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டேருந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் எங்களுக்கு ரெக்கார்டில் வேணும், அரசாணை வேணும். அப்போ தான் நாங்கள் அந்த போராட்டம் ஏற்பாடையும் தமிழக அரசு செய்கிறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட உறுதி கொடுத்துருக்காங்க. இல்லை, அதை பற்றி மத்திய அரசு செய்கிறத பற்றி தமிழக அரசு எப்படி சொல்ல முடியும்? மத்திய அரசு தானே சொல்ல முடியும். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கோட்டைக்காடு நல்லாண்டார் கொல்லை கிராம மக்களிடம் ஆட்சியர் கணேஷ், சார் ஆட்சியர் அமிர்த் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும், இந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது என தாம் கூறியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளதாக ஆட்சியர் கணேஷ் தெரிவித்தார். நெடுவாசல் பகுதியிலே பல்வேறு கிராமங்கள் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் சம்பந்தமாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் நலன் கருதி விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கும் என்று, அதற்குண்டான அனுமதி தரப்பட மாட்டாது என்று உறுதியளித்த அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு கிராமங்களில் பல்வேறு விவசாயிகளை சந்தித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு அதாவது வெல் எப்படிப்பட்ட வெல் அதெல்லாம் அந்த அடிப்படை டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு கிராம மக்களாக விலக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கோட்டைக்காடு கிராம மக்களுக்கு அவர்களுடைய 2 வெல் அபடன் பண்ணக்கூடிய வெல். ஸோ அந்த வெல் சம்பந்தமாக பேசப்பட்டு மேலேயும் பேசப்பட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அங்கே வராது என்று உறுதியளித்தின் அடிப்படையில் அவர்கள் நாம் போராட்டத்தை விலக்கிக் கொள்கிறோம். அதே போல் காலையில் 10 மணிக்கு மீண்டும் இது சம்பந்தமாக பேசுவோம் என்று கூறியுள்ளார்கள். அதே போல் நமது இந்த கிராம மக்களும் அதே போல் தான் காலையில் 10 மணிக்கு இது தொடர்பான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு பேசுவோம் என்று கூறுகிறார்கள்.